துஞ்சாத தியாகிகளை கொண்ட இனமே வன்னியகுல சத்திரியர் பேரினம். குலகுல சாதிக்கெல்லாம் வேந்தர் உபகுல வன்னியர் என அக்னி புராணத்தில் வியாசரால் சிறப்பிக்கப்பட்ட இனம். காவியம் படைத்த கம்பன் வாயார போற்றிய இனம். இமயத்தில் விற்கோடி நாட்டிய சேரன், தரணி போற்றும் தஞ்சை கோயிலை கட்டிய சோழன், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியன், காலத்தை வென்ற சிற்பங்களை கடந்திட்ட பல்லவன் என பேரரசர்களை இந்த பேருலகத்திற்கு தந்தையில் உலகெங்கும் பரவி வாழும் ஒரே பேரினம் நம் வன்னிய இனம். ஈசனே பிள்ளையாய் வந்து ஈவக்கடன் செய்த வீர வல்லாள மகாராஜாவின் வம்சம். தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலும் வன்னியகுல சத்திரியர், சம்புகுல சத்திரியர், அக்னிகுல சத்திரியர், திகழகுல சத்திரியர் என பரவி வாழும் பெரும் மக்கள். ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமான், இலங்கையை ஆண்ட பாயும்புலி பண்டாரக வன்னியன், மலையமான், தொண்டைமான், பொய்மான், கச்சிராயர்கள், சம்புவராயர்கள், காடவராயர்கள் உள்ளிட்ட பல அரசர்கள் பல சிற்றரசர்களாகவும் உடையாறுபாளையம், பிச்சாவரம், அரியலூர், அழகாபுரி, சிவகிரி, 7000 பண்ணை உள்ளிட்ட பல ஜமீன்தாரர்களாகவும் திகழ்ந்த இனம். படையாட்சி, கவுண்டர், நாயக்கர், கண்டர், ரெட்டி போன்ற 200க்கும் மேற்பட்ட பட்டங்களை கொண்ட ஒப்பில்லா பெருமைகளை கொண்ட இனம். பாரத நாட்டையே ஆண்ட முகலாய பேரரசின் காலடி தடத்தை கூட தமிழக மண்ணிலே தடம் பதிக்க விடாமல் போரிட்டு நின்ற இனம் நம் வன்னியகுல சத்திரியர் இனம். போர்க்குணத்தை பிறவி குணமாக கொண்ட வீரவன்னியர்கள் வீரத்தில் என்றும் குறைந்தவர்கள் இல்லை என இன்றும் நிரூபிக்கும் இனம். சுதந்திர போராட்டம், சமூக உரிமை போராட்டம், பொதுநல போராட்டம் என நெடிய போர்களை நடத்தி இன்றைக்கு சமூக நீதி போராட்டம் வரை தொடர்ந்து நடத்தி வரும் இனம். 1888 வன்னியகுல மகாசங்கம் நிறுவிய கோபால் நாயக்கர், வன்னியர் குல விளக்கம் எழுதிய அண்ணாசாமி நாயக்கர், ஜாதி சங்கராச்சாரம் எழுதிய குன்னம் முனுசாமி பிள்ளை ஆகியோரின் நெடுநாள் சட்ட போராட்டத்திற்கு பின் நீதிமன்றத்தில் சத்திரியர் என்ற அங்கீகாரத்தை மீட்டெடுத்த இனம் வன்னியர் இனம். படிப்பு வாசனை இல்லாமல் இருந்த மக்களுக்கு கல்விக்கண் திறக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் சொத்துக்களை கோடி கோடியாய் கொட்டி கொடுத்த தாராள வள்ளல்களை ஏராளமாய் கொண்ட இனம் வன்னிய இனம். தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்பதை பொய்யாக்கி தன் சொத்துக்கள் அனைத்தையும் சமுதாய மக்களின் கல்வி சேவைக்காக உயிரெழுதி வைத்த ஆரநேரி கோவிந்த நாயக்கர் தொடங்கி செங்கல்வராய நாயக்கர் வரை மிக நீளமானது அந்த பட்டியல். அதில் முதன்மையானவர் ஆயிரங்காணி அளவந்தார் நாயக்கர். இறைப்பணியில் மூழ்கி போன ஆயிரங்காணி அளவந்தார் நாயக்கர் சென்னை புதுவையை இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த தனது 1300 ஏக்கர் நிலத்தை பெருமாள் கோயில்களின் சேவைக்காக உயிர் எழுதி வைத்தார். செல்வந்தராய் பிறந்து கோமானாய் வளர்ந்தாலும் தம் இன மக்களின் நிலை கண்டு வெதும்பி பஞ்ச நிவாரண முகாம், கஞ்சி தொட்டி முகாம் என ஆரம்பித்து பின்னர் உணவு, உடை, அத்தியாவசிய பொருட்கள் என மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் பி.டி. லீ செங்கல்வராய நாயக்கர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாமல் இன்றைக்கும் செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை மூலம் எண்ணற்றோர் தொழிற்பயிற்சி, பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை படித்து பயன்பெற்று வருகிறார்கள் என்றால் அதற்கு செங்கல்வராய நாயக்கர் போட்ட அடித்தளம் தானே காரணம். செங்கல்வராய நாயக்கரை பார்த்து அவரை முன்மாதிரியாக கொண்டு கல்வி நிலையங்களை தொடங்கியவர் பரமத்தி வேலூரை சேர்ந்த கந்தசாமி கண்ணி. நம் இனத்தின் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்று முன்னேற வேண்டும் என்பதற்காக கல்வி நிறுவனங்களை தொடங்கி அதை வன்னியகுல சத்திரியர் மகா சங்கத்திடம் ஒப்படைத்தவர் உழைப்பால் உயர்ந்த புன்னமை தியாகராய நாயகர். புகழ்பெற்ற வடபழனி கோயிலை கட்டிய முதல் சித்தரான அண்ணாசாமி நாயகர் சைவ சித்தாந்த சண்டமார்தம் என்று அழைக்கப்பட்ட சூளை சோமசுந்தரம் நாயகர்.
பகுத்தறிவும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட பெரியாருக்கு பெரியார் என்று அழைக்கப்பட்ட அத்திப்பாக்கம் வெங்கடாசல நாயகர், சோமசுந்தர நாயகர், தமிழின் முதல் நாத்திக இதழான தத்துவ விவேசினியை நடத்திய முனுசாமி நாயக்கர் போன்றோரும் வன்னியர் இனத்தின் குறிப்பிடத்தக்க வள்ளல்கள் மற்றும் போராளிகள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் காலத்திலேயே பல பத்திரிகைகளை நடத்தி பாரதியாருக்கு இணையாக விடுதலை உணர்வை ஊட்டிய ராஜரிஷி சேலத்து கவிச்சிங்கம் அர்த்தநாரீஸ்வரவர்மா தனது வாழ்நாள் முழுவதும் கதராடை அணிந்து தேச விடுதலை, தமிழ்நாட்டின் எல்லை பாதுகாப்பு, மது ஒழிப்பு, கல்வி, சமூக முன்னேற்றம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி ஏராளமான கவிதைகளை எழுதியவர். மகாத்மா காந்திக்கே பாராட்டு பத்திரம் வழங்கி பெருமை செய்த அர்த்தநாரீஸ்வரவர்மா சேலம் மாவட்டம் மேச்சேரியில் ஊரை திரட்டி மாபெரும் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி காட்டிய மக்களின் நாயகர். மகாத்மா காந்தியை தமிழக மக்களுக்கு அறிமுகம் செய்து அடையாளம் காட்டிய சர்தார் ஆதிகேசவ நாயகர் வரிகுடா இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதால் பல ஆயிரம் கோடி மதிப்புடைய நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இழந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதவர். நாட்டு விடுதலைக்காக 11 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வீர தீர செயலுக்காகவும் பேச்சுக்காகவும் மகாத்மா காந்தியிடம் சர்தார் பட்டம் பெற்ற தியாக வன்னியர். புதுச்சேரியின் விடுதலைக்கான விதைகளை விதைத்ததில் குறிப்பிடத்தக்கவர் செல்லான் நாயக்கர். அயராது போராடி துப்பாக்கி குண்டுகளை தாங்கி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த மக்கள் போராளி செல்லான்